சென்னை யானைகவுனி மேம்பால ஓரத்தில் தங்க வசதியின்றி ஆபத்தான முறையில் குடிசை அமைத்து 67 குடும்பங்கள் வசித்து வரும் பரிதாபம் விளம்பர திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அருகிலேயே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வீடுகள் கட்டப்பட்டிருந்தும் இந்த ஏழை குடும்பங்களை அரசு கண்டுகொள்ளவில்லை. சமூக நீதி பேசும் விளம்பர திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு பக்கம் அன்னார்ந்து பார்க்க வைக்கும் வானளாவ உயர்ந்த கட்டிடங்களை கொண்ட பன்னாட்டு நிறுவனங்கள், கண்ணாடி மாளிகையாக ஜொலிக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள், நட்சத்திர ஹோட்டல்கள். அதற்கு நேர்மாறாக இன்னொரு பக்கம் குடிசை வீடுகள், அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் நெருக்கடியில் வசிக்கும் மக்கள், அது கூட இல்லாமல் சாலைகளில் படுத்துறங்கும் மக்கள். விளம்பர திமுக அரசு கூறிக்கொள்ளும் சிங்கார சென்னை இதுதான் என்றால் அதை மறுக்க முடியாது. அந்த வகையில் 70 ஆண்டுகளாக வடசென்னை யானைகவுனி மேம்பால ஓரத்தில் ஆபத்தான முறையில் குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றன 67 குடும்பங்கள். புயல், மழை, வெள்ளம், வெயில் என அனைத்து இயற்கை சீற்றங்களுக்கும் ஈடுகொடுத்தும் எப்போதும் சீறி பாயும் வாகன போக்குவரத்தை சமாளித்தும் குழந்தைகளோட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இங்கு வசிப்பவர்கள். சமூக நீதி, திராவிட மாடல் என மார்தட்டி கொள்ளும் விளம்பர திமுக அரசின் கடைக்கண் பார்வை கூட இந்த குடும்பங்கள் மீது இதுவரை படவில்லை என்பதுதான் கொடுமையிலும் பெரிய கொடுமை. வீடு கட்டி தருகிறோம் என்று கூறி சென்றவர்கள் 4 ஆண்டுகளாகியும் இதுவரை இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை என்பது அங்கு வசிக்கும் ஏழை குடும்பங்களின் குமுறல். நாங்க இருக்குது ஒரு 60-70 வருஷமா இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு பரம்பரை குழந்தைங்க தலைமுறையாக இருக்குது. பேர பிள்ளைங்களும் அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்த யானைகவுனி எலிஃபண்ட் கேட் பிரிட்ஜி மேலே இருக்கிறோம் ஐயா. நாங்கள் இருக்கிற பிரிட்ஜி மேலே ஆறு. நாங்கள் அந்த ஆற்று மேலே குடும்பம் பண்ணுறோம். எங்களுக்கு வீடு கொடுக்குறேன்றாங்க. இன்னும் கொடுக்கல. எங்களுக்கு வீடு கொடுத்தா நாங்கள் போயிடுவோம். காற்று மழை இப்போ வர புயலுக்கு எப்படி இருப்போமோ தெரியல. நாங்கள் மழைக்காலம் வந்துவிட்டால் தாங்கள் படும் பாடு சொல்லி மாளாது என்று கூறும் அவர்கள், எங்கள் காலம்தான் முடிந்துவிட்டது, குழந்தைகளின் எதிர்காலமாவது நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காகவே வீடு கட்டி கொடுங்கள் என்று கேட்பதாக கோரிக்கை வைக்கின்றனர். நாங்கள் இந்த மாரி இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடு வாசலை பார்த்து கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இந்த குழந்தைங்களை வச்சு நாங்கள் ரோட்டில் எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சரி, எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயாச்சும் இந்த குழந்தைங்களாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் நாங்கள் பாடுபடுறோம். இந்த வண்டி வருது, இப்போ இந்த குழந்தை நாங்கள் இட்டுன்னு போய் அங்கே விளையாட விட முடியுமா? வீட்டில் தான் நாங்கள் எவ்வளோ நேரம் பிடிச்சி வச்சுன்னு இருக்க முடியும் ஒரு குழந்தைங்கள சொல்லுங்கள். அதனால நாங்கள் போய் கேட்குறோம். நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஒரு வீடை கொடுத்தாலும் நாங்கள் போகிறோம். கொசுக்கடி, துர்நாற்றம், தூசி போன்றவற்றால் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகின்றனர் என்பதும் வசிக்க இடமில்லாமல் தவிக்கும் அவர்களின் ஆதங்கமாக உள்ளது. விஷ ஜந்துக்களுக்கு மத்தியில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்க்கையை நடத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர் இவர்கள். நாங்கள் 70 வருஷமாக இங்கே இருக்கிறோம். எங்கள் ஆயா காலத்துலேருந்து இங்கே நாங்கள் இருக்கிறோம். மழை வந்தாலும் எங்களுக்கு வசதி கிடையாது. ஆற்றுலேருந்து பாம்பு, தேள் நிறைய வருது. குழந்தைங்கள வச்சுக்க மேலே ஒரு மழை வந்தாலும் எங்களால் இங்கே இருக்க முடியல. நாங்களே எவ்வளோ சொல்லிட்டோம், யாரும் வந்து இது பண்ண மாட்டுறாங்க. இங்கே கொசு கடி பயங்கரமாக அது காவா நாற்றம் தெரியுது. குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு நோவில் உயுதுங்க. நாங்களே எவ்வளோ சொல்கிறோம், எதுவுமே இது பண்ண மாட்டேன்றாங்க. வீடு மட்டும் ஒதுக்கி கொடுத்து விட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் கிடைத்துவிடும் என்பது சாலையோரம் வசிக்கும் இந்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழும் இவர்களுக்கு வீடு வழங்கி இவர்களின் அடுத்த தலைமுறையாவது தலை நிமிர்ந்து வாழ விளம்பர திமுக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே தங்களுடைய வாழ்நாள் கோரிக்கையாக முன்வைக்கின்றனர் இங்கு வசிப்பவர்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் தேவ அகஸ்டின்.